வணக்கம். ஆபாச படங்கள் பார்த்து சுய இன்பம் பண்ணக்கூடிய ஆண்கள் பின்னால் திருமணத்திற்கு பின்பு இதனால் பெருமளவுக்கு பாதிக்கப்படுவார்களான்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக அப்படி இருக்காது, பயப்பட வேண்டாம். நம்ம ஏன் அப்படின்னா, இன்றைக்கி ஆபாச படங்கள் பார்க்காதவர்களையே நீங்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனில் வைஃபை இல்லை 3G 4G இருந்தாலே பார்க்க முடியும். அதில் ஆபாச படங்களை பார்க்காதவர்கள், சுய இன்பம் பண்ணாதவர்கள்னால் அப்படி ஆட்களையே பார்க்குறது கஷ்டமாயிடும். அது எல்லாருக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணுமா? அப்படி இல்லை. ஆனால் போர்னோகிராஃபி இன்டியூஸ்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆபாச படங்களை தொடர்ந்து பார்த்தா அதுக்கு ஒரு அடிக்டாக ஆகிற மாதிரி ரெகுலராக பார்த்து செக்ஸ் பண்ணுறது அப்படி பண்ணுறவங்களுக்கு சில நேரங்களில் ஆண்மை குறைவு வரலாம். எக்ஸஸாக பண்ணுறம்போது பல விஷயங்கள் நமக்கு தெரியும். நார்மலாக பண்ணுறதுல பிரச்சனை இருக்காது. டூ மச் அப்படின்னும் போது அது சிக்கலை உண்டு பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. பொர்னோகிராஃபி இன்டியூஸ்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். ஆனால் இயல்பாக எப்போயோ ஒரு முறை பார்க்குறாங்க, ஒரு சுய இன்பம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த விதமான தீங்கும் இருக்காது. ஆனால் ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய அவர்களுடைய வயது குறைஞ்சிக்கிட்டே வருகிறது. ரொம்ப இளம் வயதிலே அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு கிளாஸில் 8ஆம் வகுப்பு படிக்கிற இல்லை ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வருது. இது அவருடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்புறது, பல்வேறு பிரச்சனைகளையும் சேர்த்து கொண்டு வரதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இதை தவிர்க்கணும். ரொம்ப இளம் வயதில் அவங்க ஆபாச படங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது அவங்க வாழ்க்கையை திசை மாற்றக்கூடும். இதில் நம்ம கவனமாக இருக்கணும். வளர்ந்த அடல்ட் அந்த படங்கள் பார்க்கறத தவிர்க்கிறதுன்றதே கஷ்டம்தான். ஏன்னா எல்லார் கையிலையும் இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அப்போது இந்த வாய்ப்பு பெரும்பாலானவங்க இருக்குது. அது ஒரு அடிக்ஷன் இல்லாமல் அவங்க வேலையை பாதிக்காமல் அவங்க அதை எப்போதாவது பயன்படுத்துறது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. வணக்கம்.